வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 28. முன்மாலை பொழுது. அவர் எப்பத்த வருவாரு என்று நறுவி இத்தோடு 10 முறை கேட்டுவிட்டாள். பயமும் படபடப்புமாக அவளை பார்த்த காமாட்சி, இந்தா வந்துருவான், நீ பயப்படாத என்று கூற, கண்களில் வழிநீர் பொழிய அவ்வரை வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் நறுவி. ஆ என்று தன் மணி வயிற்றை பற்றி கொண்டவள், அப்பா வந்துடுவாங்க, கொஞ்சம் பொறுங்க குட்டி என்று மனதோடு பேச அறிவு காமாட்சியை அழைத்தான். என்னடா எங்க இருக்கீங்க? நறுவி அழுதுட்டே இருக்கா, எனக்கு என்ன சமாதானம் சொல்றதுனே தெரியல என்று காமாட்சி பதட்டமாய் கூற, அம்மா அவகிட்ட போன கொடுங்க என்றான். காமாட்சியும் அவளிடம் வந்து, நறுவி அறிவுதான் லைன்ல இருக்கான் என்று கொடுக்க வாங்கிக் கொண்டவள், "ஹ ஹ ஹலோ" என்றாள். நவிமா என்று அழைத்தவன் குரலில் உயிரே உருகி கரைந்தது என்றாலும் மிகையாகாது. ஏங்க, எ எப்ப வருவீங்க? வலி தாங்க முடியல. நீங்க வேணும் என்று கலங்கிய குரலில் அவள் சிரமப்பட்டு பேச, தமிழ் அறிவாளன் கண்கள் மொத்தமும் கலங்கியது. ஏங்க என்று மீண்டும் அவள் கதறலாய் அழைக்க, வந்துட்டேதான் இருக்கண்டா, பயங்கரமா மழை பெய்யுது, ஆட்டோ கிடைக்க மாட்டேங்குது என்று அவனும் நிலையை விவரிக்க முயன்றான். ஆம், தஞ்சாவூர் மாவட்டத்தையே பெரும் புயல் ஒன்று ஆக்கிரமித்து கனமழை பொழிந்து கொண்டிருந்தது. வீட்டில் 9.5 மாத கர்ப்பிணியை வைத்துக் கொண்டிருந்த அனைவருமே பெரும் பதட்டத்தில் தான் இருந்தனர். மா, டாக்டர் டேட் கொடுத்திருக்காங்க, மழை நிக்கிற போல இல்லன்னு வானிலையில சொல்றாங்க. விட்டுடுச்சுனாலும் விட்டு விட்டு திரும்ப மழை பெய்ய வாய்ப்பு இருக்காம். நாம ஒரு 2 நாள் முன்னையே அட்மிட் பண்ணிடலாமா? அவசரத்துக்கு மழையில ஆட்டோ எதுவும் கிடைக்கலனா என்ன பண்றது என்று அறிவு கேட்க, ஆமாப்பா, நானுமே அதான் யோசிச்சேன். 3 உசுரு நாம பாதுகாப்பா இருந்துக்கிறது தான் நமக்கு நல்லது என்று காமாட்சி கூறினார். இளங்கோ கூட வீட்டில் தான் இருந்தான். அவளை மூவருமே பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்ட போதும் நாட்கள் நெருங்க நெருங்க பெரும் பயம் அவளை சூழ்ந்தது. மழை நிக்கிற போலயே இல்லையேங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, டேட்டு வேற நெருங்கிட்டே இருக்கு என்று தன்னை முதுகோடு அணைத்திருந்தவன் மார்போடு ஒன்றியபடி அவள் கேட்க, அவள் தலையை பரிவாய் கோதியபடி மற்றைய கரத்தால் அவள் மணி வயிற்றை வருடியவன், நான் தான் இருக்கல்ல நவிமா, ஒண்ணுமில்ல, எதுக்கும் பயப்படாதடி என்று ஆறுதல் படுத்தினான். ஆனால் அனைவரும் பயம் கொள்ளும் விதமாக 10 நாட்களுக்கு முன்பே அவளுக்கு வலி வந்திருந்தது. மாலை வேளை மிகுந்த சோர்வோடு வந்து அமர்ந்தவள், நெஞ்செல்லாம் என்னமோ பண்ணுது அத்த என்க. என்ன பண்ணுது? எரிச்சலா இருக்கா? மதியம் கூட சாப்பிட்டதும் வெந்நீர் குடிச்சிட்டியே என்று கேட்க, தெரியல, முதுகெல்லாம் என்னமோ பண்ணுது என்று அவள் சோர்வாய் கூற, மழை வேற பலமா இருக்கு, ஒருட்ட ஆஸ்பத்திரி போக முடியுதா என்று புலம்பியவர், நான் குடிக்க எதுவும் கொண்டு வரமா, குடி, சரியாகதா பாப்போம் என்றார். அவர் உள்ளே தேநீர் போட்டுக் கொண்டிருக்க, ஏங்க அத்த என்று வலியை அடக்கிய குரலில் கத்தி அழைத்தாள். காமாட்சி, இளங்கோ, அறிவு மூவரும் பதட்டமாய் கூடம் விரைய, வலிக்குது என்று வயிற்றை பிடித்துக் கொண்டு கூறினாள். என்னம்மா, இன்னும் 10 நாள் மேல இருக்கே என்று பதட்டமாய் கூறியபடி அறிவு அவளை நெருங்க, சூட்டு வலியா கூட இருக்கும்டா, இரு விளக்கெண்ண கொண்டு வரேன் என்றார். அவர் திரும்புவதற்குள், ஆ இல்லத்த, ரொம்ப வலிக்குது என்று அவள் கத்த மூவருமே பதட்டமாயினர். அண்ணா வா, போய் ஆட்டோ பிடிப்போம் என்று இளங்கோ கூற, அறிவுக்கு அவளை விட்டு நகர மனம் படபடத்தது. அவளும் அவன் கரத்தை மிக இறுக்கமாய் பற்றி இருந்தாலே, நவிமா, டேய் இங்க பாரேன், நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன், நீ எதுவும் பயப்படாத என்றவன் தம்பியுடன் செல்ல, ஆளுக்கு ஒரு பக்கமாய் தேடி சென்றனர். ஒரு வழியாய் இளங்கோவிற்கு ஒரு ஆட்டோ கிடைத்துவிட அவரிடம் நிலையை விலக்கி அழைத்து வந்தான். ஆ அத்த, வலிக்குது என்று நறுவி பெருங்குரல் எடுத்து கத்த, இதோடா வந்துடுவாமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ
என்று பதட்டமாய் கூறினார். ஆட்டோவோடு வந்த இளங்கோ, அம்மா என்று கத்தியபடி வர, அறிவு எங்கடா என்றார். அண்ணா வேற பக்கம் தேட போனான். நீங்க அண்ணியோட ஹாஸ்பிட்டல் போங்க. நான் அண்ணாவை கூட்டிட்டு வரேன் என்று கூறியவன், அண்ணி ஒண்ணுமில்ல அண்ணி வாங்க என்று அவளை தாங்கி பிடித்தான். ஆ இல முடியலடா என்றவளுக்கு அப்போதே வலியில் சக்தி எல்லாம் வடிந்து விட்டதை போலிருந்தது. அண்ணி அவ்வளவுதான் அண்ணி வாங்க, இந்தா ஆட்டோ வந்துருச்சு என்று அவன் அவளை தாங்கிக் கொள்ள, ஆட்டோ ஓட்டுநரும் பதறிக் கொண்டு வந்து அவளின் மறுபுறம் தாங்கினார். இலா அவரை வர சொல்லு என்று இவள் கத்த, நீங்க போங்க அண்ணி, இதோ நான் அண்ணாவை கூட்டிட்டு பின்னாலே வரேன் என்றவன், அண்ணா பாத்து போங்கண்ணா என்று ஆட்டோ ஓட்டுநரிடம் கூறி, பாத்துக்கோங்கம்மா வந்துடுறோம் என்றான். அண்ணனுக்கு அழைத்து தகவலை கூறியவன் அந்த சாலையில் இருசக்கர வாகனத்தை ஓட்ட இயலாதென்பதை கண்டு கொண்டு அண்ணனோடு ஆட்டோவிற்காக அலைந்தான். இங்கு மருத்துவமனையில் தன்னவனுக்காக காத்து கொண்டிருந்த நறுவிக்கு பனிக்குடம் உடைந்தது. ஆ அம்மா என்று அவள் அலற, காமாட்சி பயத்திலும் படபடப்பிலும் அழுதே விட்டார். டேய் எங்கடா இருக்கீங்க என்று அவரின் பேச்சுக்கு பின்னிசையாய் நறுவியின் கதறல் ஒலி கேட்க, அறிவு நிலை தடுமாறி கலங்கி போனான். கடவுளே ஏன் இப்படி சோதிக்கிற? என் நவி அங்க கஷ்டப்படுறா, கூட நின்னு ஆறுதல் சொல்ற வாய்ப்பு கூட தரமாட்டியா என்று மானசீகமாய் மனதோடு கரைந்தவன், அவளுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லுடா, என்னால அவ கதறத்த கேட்க முடியல என்று தம்பியை அணைத்துக் கொண்டு அழுதே விட்டான். கண்கள் சிவந்து கைகள் நடுங்க அலைபேசியை வாங்கிய இளங்கோ, அண்ணே என்க அவளது அழுகுரல் மட்டுமே பதிலாய், ஆட்டோ கிடைச்சிடுச்சு, இதோ பக்கத்துல வந்துட்டோம் அண்ணி, நீங்க பயப்படாதீங்க என்று அவன் கூற, சீக்கிரம் வாங்க இலா, எனக்கு அவர் வேணும் என்று அழுதாள். கண்டிப்பா அண்ணி, குழந்தை பிறக்கறதுக்குள்ள அண்ணாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறது ஏன் பொறுப்பு. நீங்க பயப்படாதீங்க அண்ணி, என் அண்ணி கண்டிப்பா பயப்பட மாட்டாங்க என்று தனக்கு தெரிந்த முறையில் ஆறுதல் கூற அவன் முயற்சித்துக் கொண்டிருக்க, மருத்துவமனை வந்து சேர்ந்திருந்தனர். படபடப்பாய் கிட்டத்தட்ட ஓடி சென்ற அறிவு போட்டிருந்த மழை அங்கியை கழட்டி மேஜையில் வீசிவிட்டு அவள் அனுமதிக்கப்பட்டிருந்த அறை வாசலுக்கு வர, செவிலியர் வெளியே வந்தார். அவங்க ரொம்ப பயப்படுறாங்க சார், நீங்க கூட இருங்க என்று அவர் கூறி அவனுக்கான உடைகளை கொடுத்து அழைத்து செல்ல, வெளியே இளங்கோவும் காமாட்சியும் பயத்துடன் இறைவனை வேண்டி அமர்ந்திருந்தனர். கண்களை மூடி பயத்தில் கத்திக் கொண்டிருந்தவள் கரத்தை ஆடவன் அழுந்த பற்றி கொள்ள சட்டென விழித்திறந்தாள். அவள் கண்களில் கண்ணீரை மீறி அவன் வதனத்தின் பிம்பம் எதிரொலித்தது. ஆ ஏங்க என்று அவள் அழைக்க, வந்துட்ட நவிமா, நான் இருக்கண்டி, சொன்ன மாதிரியே உன் பக்கத்துல, இதோ உன் கைய புடிச்சிட்டு இருக்கேன், பயப்படாத நவி என்று கூறினான். அதன் பிறகு அவளிடம் கதறல் சப்தமே இல்லை. அதற்காக வலி போய்விட்டதா என்றால் அதெல்லாம் இல்லை. அவன் கரத்தின் எலும்புகளை உடைத்து விடும் அளவு இறுக பற்றி கொண்டவள் வலியில் கண்ணீர் சிந்தி முகம் சுருங்கி தலையை இடவலமாய் அசைத்து தன் வலியை வெளிப்படுத்தினாள். ஆனால் கத்தவில்லை. இவ்ளோ நேரம் எவ்ளோ சத்தம், இப்ப ஹஸ்பண்ட் வந்ததும் பயம் போயிடுச்சா என்று அவளது மருத்துவர் அவளை இயல்பாக்க முயல, அவள் கவனம் அங்கெல்லாம் செல்லவே இல்லை. பேபி இஸ் ரெடி டு கம் அவுட் என்ற மருத்துவர், மூச்சை இழுத்துவிட்டு புஷ் பண்ணுங்க என்று கூற, அப்போதும் அவன் கரத்தை விட்டால் இல்லை. அவனுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் வலிக்கவே துவங்கிவிட்டது. சார் அவங்க கைய வேணா விட்டுருங்க சார், இல்ல இந்த பக்கமாவது வந்து பிடிச்சுக்கோங்க என்று அவள் நகம்பட்டு காயம் கொள்ளும் அவன் கரத்தை பார்த்து செவிலி ஒருவர் கூற, அந்த நிலையிலும் அதை கேட்ட பாவை அவன் கரம் விடுவிக்க தளர்த்தினாள். ஆனால் அவள் கைவிடாது பிடித்து கொண்டவன், விடுறதுக்காக பிடிக்கலடி என்று நறுவி காதோரமாய் கூறி செவிலியரிடம், இருக்கட்டும் சிஸ்டர் என்றான். அவர்களை பெரும் போராட்டத்தில் தத்தளிக்க விட்டு 2 பெண் குழந்தைகள் இப்புவியை வந்தடைந்தனர். இரு மகவுகளையும் புவிக்கு கொண்டு வந்தவள் பெருமூச்சு இழுத்து விட்டபடி அவன் கரம் விடுத்து பொத்தென்று படுக்கையில் விழ, டாக்டர் நவி என்று பதறினான். ஒண்ணுமில்ல சார், நீங்க வெளியே போங்க, நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம் என்று அவனை அவர்கள் வெளியே அனுப்ப, வந்து இருக்கையில் பொத்தென்று அமர்ந்து கொண்டான். அவன் உடல் எல்லாம் நடுங்கியது. அவன் கரத்தின் காயம் கண்டு அருகே வந்த இளங்கோ, அண்ணா என்று தோள் தொட அவனை இறுக அணைத்து கொண்டவன் அழுதே விட்டான். காமாட்சியும் இளங்கோவும் அவனை அதிர்ந்து பார்த்தனர். அண்ணா என்ன ஆச்சுனா என்று இளங்கோ பதற, டே அறிவு என்னடா ஆச்சு
என்று காமாட்சியும் பதட்டமடைந்தார். பாவம்டா அவ, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா என்று கண்ணீர் வடித்த அறிவு, வலி தாங்க மாட்டாடா, அப்படிப்பட்டவ, நான் பயப்படுறேன்னு தொண்டை வர முட்டி நிக்கிற அழுகைய அடக்குறாடா என்று அழ, அண்ணியும் குழந்தைகளும் ஓகே தானனா என்று இளங்கோ நடுநடுங்கும் குரலில் கேட்டான். அதற்குள் செவிலியர்கள் 2 சிவந்த ரோஜா மொட்டுக்களை பஞ்சு துணியில் சுற்றி தூக்கி வர, அதை கண்டோருக்கு உடலெங்கிலும் புல்லரித்தது. 2 பெண் குழந்தைங்க என்று அவர் கூற, ஏன் அண்ணா, வாழ்த்துக்கள் அண்ணா என்று இளங்கோ அவனை தாவி அணைத்தான். கண்ணீரோடு அறிவின் முகத்தில் ஒரு புன்னகை குடிபுகுந்தது. காமாட்சி கண்கள் கலங்கி, குழந்தைய வாங்குடா என்று கூற, அவன் கைகள் ஆட்டம் கண்டது. நடுநடுங்க கரம் நீட்டியவன் ஒரு குழந்தையை வாங்க, எங்கே தவற விட்டு விடுவோமோ என்ற பயம் அவனை பிடித்துக் கொண்டது. டே டே இலா, என் கைய பிடிடா என்று அவன் தடுமாற, இளங்கோ முகத்தில் அமைதியான அழகானதொரு புன்னகை. தன் அண்ணன் கரத்தின் கீழ் தன் கரம் வைத்து தாங்கியவன், அப்பாவாகிட்டானா, அதுவும் டபுள் ப்ரமோஷன் என்று கூற, அவன் உடலின் சிலிர்ப்பை தம்பி அவனால் உணர முடிந்தது. குழந்தையை காமாட்சியிடம் கொடுத்து தம்பியின் துணையோடு அடுத்த குழந்தையையும் வாங்கியவன், அப்படியே அவள மாறிடா என்றான். அவன் கண்ணிலிருந்து நீர் வழிந்து இதழ் தீண்டி இறங்கியது. அது எப்படி நான் அதுக்குள்ள சொல்ற என்று இளங்கோ கேட்க, அவளுக்கு இருக்கிற மாதிரியே கழுத்துல லெஃப்ட் சைடு அந்த பெரிய மச்சம் இந்த பாப்பாக்கும் இருக்கு பாரு என்று கூறினான். டேய் அறிவு, இந்த குழந்தைக்கு உன் காதுக்கு பின்ன இருக்குமே ஒரு மச்சம், அது போல இருக்குடா என்று காமாட்சி தன் கையில் வைத்திருக்கும் பேத்தியை ஆராய்ந்து உச்சி முகர்ந்து கூற, அவன் முகத்தில் நிறைவான புன்னகை. 2 பாப்பா இருக்குல்ல, உங்க ஆசைக்காக ஒரு கேர்ள் என்ன போல, என் ஆசைக்காக ஒரு பாய் உங்கள போல என்று அவள் அடிக்கடி கூறுவதும், அப்ப நாம அண்ணன் தங்கையாகிட மாட்டோமாடி என்று கேட்டு அவளிடம் அடி வாங்கிக் கொண்டதும் அவனுக்கு நினைவில் ஆடியது. செவிலியர்கள் குழந்தைகளை வாங்கிக் கொள்ள, சிஸ்டர் நவி என்றான். அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல சார், டாக்டர் சொல்லும்போது உள்ள கூப்பிடுவோம் என்று அவர் கூறி செல்ல, அண்ணனை அணைத்துக் கொண்ட இளங்கோ, அண்ணி இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ணா, பயப்படாதீங்க என்று கூறினான். காமாட்சி கண்கள் பணிய தன் மகன்களை பார்த்து நின்றார். அத்தனை நிம்மதியாக இருந்தது அவருக்கு. 2 பேத்திகள், நினைக்கவே அத்தனை பூரித்தது அவர் மனம். நறுவிக்கான சிகிச்சைகளை முடித்து அவளை அறை மாற்றிவிட்டு இவர்களை அழைக்க மூவரும் உள்ளே சென்றனர். தோய்ந்து படுத்திருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் அவை அனைத்தையும் மீறிய ஒரு ஒளி. அண்ணே என்று உற்சாகமாய் அவளிடம் வந்து அவள் கரம் பற்றியவன், தேங்க்யூ அண்ணி என்று கூற, புன்னகையாய் அவன் தாடை பற்றி, தேங்க்யூ இலா என்றாள். எதுக்கு அண்ணி என்று அவன் கேட்க, சொன்ன மாதிரியே உங்க அண்ணாவை கூட்டிட்டு வந்துட்டியே என்று கூறினாள். அனைவர் முகத்திலும் அழகியதோர் புன்னகை உதயமானது. காமாட்சியும் வந்து அவளிடம் நலன்களை விசாரிக்க இன்முகமாய் பதில் கொடுத்தாள். அவள் முகத்தில் புன்சிரிப்பிருந்த போதும் வலியின் சாயல்கள் அவள் அகமாலும் அவளது அகவாளனுக்கே தெரிந்தது. இளங்கோவும் காமாட்சியும் அவளிடம் பேசிக் கொண்டிருக்க இவன் அமைதியாய் அவள் முன் நின்று கொண்டிருந்தான். அண்ணனின் அமைதியையும் அவ்வப்போது அவன் பேசுவானா என்ற ஏக்கத்துடன் திரும்பி பார்த்து கொள்ளும் அண்ணியின் முகத்தினையும் கண்ட இளங்கோ, மா, நாம வெளியே டாக்டர் கிட்ட பேசிட்டு வருவோம் என்று அழைக்க, புரிந்து கொண்டவராய் அவனுடன் வெளியேறினார். தன்னையே வைத்த விழி எடுக்காமல் பார்க்கும் தன்னவன் பார்வையின் தாக்கம் கொடுத்த உணர்வில் உடல் சிலிர்க்க புன்னகைத்தவள், என்ன என்க அவள் அருகே உள்ள நாற்காலியில் வந்து அமர்ந்தான். அவள் கரம் பற்றி கொண்டு, சாரி என்று அவன் கூற, பிள்ளை பேருனா வலிக்கதான் செய்யும் என்றவள் தன் கரம் பற்றியிருக்கும் அவன் கரத்தை பார்த்தாள். சின்ன பேண்டேஜ் ஒட்டப்பட்டிருந்தது. சாரி என்று அதை பார்த்தபடி அவள் கூற, பிள்ளை பெருனா வலிக்கதான் செய்யும் என்று அவனும் அதையே கூறினான். அழகாய் புன்னகைத்தாள். முன்பை விடவும் கொஞ்சம் பூசி இருந்தது அவள் உடல். முகத்தின் பொழிவோடும் தாய்மையின் எழிலோடும் ஒருவித தெய்வீக அழகாய் அவனுக்கு தெரிந்தாள். அவள் உச்சியை முகர்ந்து வாசம் இழுத்தவன், பால் வாசனை வருதுடி என்று உணர்ந்து கூற, பாவை முகம் செவ்வரளியாய் சிவந்தது. என்று எப்போதும் போல் அவள் சினுங்க, அவ்வழகில் நூறாய் சிதைந்து சீரானான். அவள் உச்சியில் அழுத்தமாய் முத்தம் வைத்தவன் கண்ணீர் அவள் கண்ணுக்கடியில் விழ, என்னங்க என்று அவன் உணர்வை புரிந்து கொள்ள முடியாமல் கேட்டாள்.
உசுரே போச்சுடி! எப்படி அழுத நீ? என் கைய புடிச்சுட்டு பல்ல கடிச்சுட்டு அழாம இருக்க" என்று கரகரத்த குரலில் கேட்க, "அதான் நீங்க என் கைய பிடிச்சிட்டீங்களே! விட்டுருவீங்களா என்ன?" என்று தன் கரம் பற்றியிருக்கும் அவன் கரத்தினை தானும் அழுந்த பற்றினாள். கண்ணீரோடு புன்னகைத்தவன், "புசிகேட்" என்று அவள் மூக்கை வலிக்காது கிள்ள, "ஆமா, 2 குட்டி போட்ட பூனைக்குட்டி" என்று கூறி சிரித்தாள். அதில் தானும் சிரித்துக் கொண்டவன், "இப்போ பரவாயில்லையாம்மா?" என்று கேட்க, "வலி இருக்கு, ஆனா தாங்க முடியாம இல்ல" என்றவள், "கைய பிடிச்சு பாதுகாக்க நீங்க வந்துட்டீங்களே, அதான் கத்தறத கூட நிறுத்திட்டேன். அவ்ளோ ஸ்ட்ராங் ஆச்சே உங்க லவ்" என்றாள். இடவலமாய் தலையாட்டியவன், "பொய் சொல்லாத. நான் பயப்படுறேன்னு தான் நீ அழல. உன் உள்ளத்த படிக்க தெரிஞ்ச எனக்கு, உன் உணர்வ படிக்க தெரியாதாடி?" என்று கேட்க, அழகாய் ஒரு புன்னகை பூத்தாள். "எப்படி இருக்கு தெரியுமா?" என்று கேட்டவன் கன்னம் தடவி, "நிம்" என்று ஏதோ கேட்க வந்தவள், "சந்தோஷமா இருக்கீங்களா?" என்று கேட்க, "பரிபூர்ணமா உணர்றேன்" என்று கூறினான். அந்த அற்புதமான தருணம் அவர்களது காதலின் பெரும் மகுடமாய் அமைந்தது. அதையடுத்து 4 நாட்கள் மருத்துவ வாசம் அனுபவித்து குழந்தைகளுடன் இருவரும் வீடு வர, வாசலில் வைத்து ஆலம் சுற்றி உள்ளே வரவேற்றார் காமாட்சி. இளங்கோ கல்லூரி சென்றிருந்தான். வானம் மூடியே இருந்த போதும் மழை ஓரளவு விட்டிருந்தது. நறுவியின் பெற்றோர் வெங்கடாச்சலமும் நன்னிலாலும் வந்திருந்தனர். வளைகாப்பு முடிந்து பெயருக்கு அவர் வீடு சென்று அன்றே புகுந்த வீடு திரும்பி இருந்தாள். "ஏண்டி, உன்னை இப்படி ஒரு கோலத்துல பாத்துட மாட்டோமான்னு தவம் கிடந்த எங்களுக்கு வச்சு சீராட்ட 1 மாசம் வந்து இருக்க மாட்டியா?" என்று நன்னிலாள் வருத்தமும் ஆதங்கமுமாய் கேட்க, "அங்கேயே என்னை எல்லாரும் நல்லாதான் பாத்துக்கறாங்கம்மா. ஒரு வேலை செய்ய விடுறதில்ல. அவர் இல்லாம என்னால இருக்க முடியாதும்மா. நான் அவர் கூடவே இருக்கேன்" என்றாள். அறிவிடம் சென்று வெங்கடாச்சலம் பேச, "அவ முடிவுதான் மாமா எல்லாமே. என்னாலயும் அவ இல்லாம இருக்க முடியாது" என்று கூறிவிட்டான். தற்போது அவளை காண வந்திருந்த பெற்றோர் மகளின் மகள்களை அள்ளி கொஞ்சிவிட்டு, "இப்போவாவது வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு போறது தானே" என்று கேட்க, "முன்னவே நான் இல்லாம அவர் இருக்க மாட்டாரு. இப்ப நாங்க 3 பேரு. எங்களையெல்லாம் விட்டுட்டு அவர் எப்படிம்மா இருப்பாரு?" என்றாள். அவர்களை விலக்கி வைக்க வேண்டும் என்றெல்லாம் அவள் நினைக்கவில்லை. ஆனால் ஒரு எல்லையோடுதான் இருந்து கொள்ள நினைத்தாள். மகளின் மனதில் எத்தகைய காயத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்பது இப்படியான சில செயல்களில் பெற்றோரும் புரிந்து கொள்ளவே செய்தனர். காலம் கடந்த பின் அதை ஆற்ற வழியில்லாது விழிக்கின்றனர். இரவு உணவை முடித்துக்கொண்டு அவர்கள் புறப்பட்டு விட, "பொண்ணே, ஒரு 2 மாசத்துக்கு நீ ஏன் கூட வந்து படுத்துக்க" என்று காமாட்சி கூறினார். அறிவும் நரிவையும் அதிர்ந்து விழிக்க, "ஒத்த பிள்ளைக்கே போராடணும். ரெட்ட பிள்ளை வேற. கண்ட நேரத்துல அழுவாங்க. ஒண்ணு அழுதா தன்னால இன்னொன்னு முழிச்சுக்கும். அதான் சொல்றேன்" என்று அவர் எடுத்து கூற, அவரிடம் மறுத்து கூற அவளுக்கு தயக்கமாக இருந்தது. அவள் தயக்கமாய் அறிவை நோக்க, "மா, நான் பாத்துக்கிறேம்மா" என்று கூற, "பாத்துப்படா, நான் இல்லன்னு சொல்லலியே. ஒரு 2 மாசம் தானே. உன் பொண்டாட்டிய கடிச்சா திங்க போறாக" என்றார். அவனுக்குமே அன்னையிடம் மறுத்து பேச சங்கடமாக தான் இருந்தது. அவர்கள் தவிப்பு புரிந்த போதும் காமாட்சி விடவில்லை. அவளையும் குழந்தையையும் அறைக்குள் அழைத்து வந்தவர், "படிச்ச புள்ள, உனக்கு தனியா சொல்லணும்னு இல்ல. புரிஞ்சுக்கோமா. ஒரு மாசமாச்சும் என் கூட படு" என்று அவர் கூற, சங்கோஜமாய் பார்த்தவள் சரி என்று தலையசைத்தாள். அவளுக்கு மாமியாரின் கவனிப்பு புரிந்தாலும் மனம் அவளவன் அருகாமையையே நாடியது. அவள் பெரிதாக எதுவும் எதிர்பார்க்கவில்லை. அவன் கையணைப்பில் ஒரு தூக்கம், அது மட்டும்தான். அவன் தீண்டலை தவிர்க்க காமாட்சி அழைத்து வந்தார். அவன் தீண்டலை நாடி பாவை தூக்கம் தொலைத்தாள். ஆனால் 2 தீண்டல்களுக்கும் வேறுபாடு உள்ளதே. சற்று நேரம் தூங்க முயற்சித்து அதில் வெற்றி கண்டவளை அவளது முதல் மகவு எழுப்பிவிட்டது. தூக்கம் கலைந்த மகளை அள்ளிக்கொண்டு அவள் அமுதூட்ட 2ஆம் மகவும் அழத் துவங்கியது. 2 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் கையாள தெரியாமல் தடுமாறியவளுக்கு அழுகையே வந்து விட்டது. காமாட்சி விழித்துக் கொண்டு தன் பேத்தியை வாங்கி, "நீ ஊட்டி முடிச்சிட்டு கூப்பிடுமா. நான் இந்த பிள்ளைய தூக்கிட்டு வரேன். ஒத்த பிள்ளை பார்க்க இன்னொரு பிள்ளைக்கு கொடுத்தா ஏங்கி போவோம்" என்றவராய் வெளியே சென்றார். அவர் பாசமாய் பார்த்து கொண்டாலும் ஏனோ அவள் மனம் சோர்ந்து அறிவாளனையே தேடியது. முதல் பிள்ளையின் வயிற்றை நிறைத்து அத்தையை அழைத்தவள் மகளை கொடுத்து இன்னொரு மகளையும் பெற்றாள். அந்தோ பரிதாபம்! 2ஆம் மகளின் வயிற்றை நிறைக்கும் அளவு அவளுக்கு பால் போதவில்லை. பிள்ளை பசி பொறுக்காமல் அழ,
அ அத்த என்று தயங்கி தயங்கி அழைத்து விடயத்தை கூறினாள். அதுக்கு அந்த டாக்டர் மருந்து எதுவும் தரலையாமா? என்று கேட்டவர் அவள் விழிக்கவும், இரு வரேன் என்று சென்றார். மகளின் அழுகை அதிகரிக்க அதிகரிக்க நறுவிக்கும் அழுகை வந்துவிட்டது. கண்ணில் நீர் பொலபொலவென வழிய உடையை திருத்திக் கொண்டு கை குழந்தையை தோளில் போட்டு தட்டியபடி வெளியே வந்தாள். அறிவாளனும் அடித்து பிடித்து தன் அறையிலிருந்து வெளியே வர அவனை கண்டதும் அவளது கண்ணீர் இன்னும் அதிகரித்தது. டேய் என்னடா பாப்பாக்கு என்ன ஆச்சு? என்று வந்தவன் பதட்டமாய் பாதுகாப்பாய் மகளை கையில் வாங்க, பசியில அழுவுறாங்க என்றாள். பால் தரலாலம்மா என்று புரியாத பாவனையில் அவன் கேட்க, பால் போதல, பெரிய பாப்பாக்கு குடுத்துட்டு சின்ன பாப்பா குடிக்க போதல என்று அழுதாள். டேய் இதுக்கேண்டா அழற, அம்மா எங்க என்று அவன் கேட்க சமையலறையை காட்டினாள். குழந்தையை கொடுத்துவிட்டு அங்கே சென்றவன், மா என்று பதட்டமாய் அழைக்க, இந்தாடா புள்ளைய பிடி என்று குழந்தையை அவனிடம் கொடுத்துவிட்டு காய்ச்சிய பாலில் பூண்டு பற்களை உரித்து போட்டு மூடி வைத்தார். 5 நிமிடம் கழித்து அதை மருமகனுக்கு கொடுத்தவர், சுவை ஒரு மாதிரிதான் இருக்கும், கண்ணை மூடிட்டு மென்னு முழுங்கிடு என்று கூற நறுவியும் அவர் சொல்படி செய்தாள். அவள் கண்ணீரை தன் முந்தானையில் துடைத்தவர், இதெல்லாம் நடக்கிறது தாண்டா, இதுக்கா இப்படி அழுவ என்று கேட்க, ரொம்ப அழறா அத்த என்று இன்னும் அழுது முடிக்காத மகளை பார்த்து தானும் கண்ணீர் வடித்தாள். அறிவாளனது பதட்டம் ஆயிரமாய் உயர்ந்தது. மகளைக் கண்டு கலங்கியவன் மனைவியின் கண்ணீரில் மேலும் வலி சுமந்தான். இப்படியான சுகமான வலிகளை கடக்கதானே வேண்டும். குழந்தையை தட்டி கொடுத்து சமன் செய்த காமாட்சி 1/2 மணி நேரத்திற்கு பின் குழந்தையை கொடுத்து உள்ளே அனுப்பினார். அழுத குழந்தையும் பசியில் வேக வேகமாய் தன் அன்னையிடம் அமுதுண்டு உண்டபடியே உறங்கி போக, அந்த பிஞ்சு குழந்தையைக் கண்டு அத்தனை நேரம் கொண்ட வலி மறந்தவளாய் நிம்மதி உற்றாள். ஆனால் அந்த தருணம் கொடுத்த பயம் விலகவில்லை. உறங்கிய குழந்தையை படுக்க வைத்து அவள் வெளியே வர அவள் முகம் சோர்ந்து போனது. ரெட்ட புள்ளன்னு சந்தோஷப்பட்டா இதுல இவ்ளோ கஷ்டம் இருக்கும் போலயே என்று அவள் சலிப்பாகவும் பயமாகவும் கூற, புள்ள வளர்க்கறதுனா சும்மாவா, இதுக்கே சோகப்பட்டா எப்படி? புள்ளைங்க பால் குடிக்கிற வரை கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், பிறகு சரியா போவோம் என்று காமாட்சி கூறினார். மகனிடமிருந்து குழந்தையை வாங்கியவர், வா பிள்ளைங்க படுக்கும் போதே நீயும் படு, அடுத்து 1-2 மணி நேரத்துல முழிச்சுக்குவாங்க, ஆஸ்பத்திரியில இருந்த போல இல்ல, அங்க நர்ஸ் எல்லாம் கூட மாட இருந்ததால இது தெரியல, எதும்னா உடனே மருந்து போட்டு விட்டுருவாங்க, வீட்ல நீயும் படுத்து படுத்து எழுந்தாதான் என்று கூற ஆயாசமாய் உணர்ந்தாள். மா பயம் காட்டாதீங்கம்மா, அவளே பதறி போயிருக்கா என்று அறிவு கூற, அது சரிடா, பிறகு அவளை எப்ப தூங்க சொல்ற நீ? பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னா நைட்டு முழிச்சு முழிச்சுதான் படுக்கிற போல வரும் என்று கூறினார். கண்கள் கலங்க தமிழ் அறிவாளனை அவள் நோக்க, அவனும் சங்கடமாய், இப்ப அனுப்பிடுறமா நீங்க போங்க என்றான். 10 நிமிஷத்துல வந்து படுத்துடுமா என்று மருமகளிடம் கூறியவர் உள்ளே சென்றுவிட அவள் அருகே வந்து அமர்ந்தான். அவன் புஜத்தினை கட்டிக்கொண்டு தோளில் நெற்றி முட்டி சாய்ந்தாள். லேசாய் விசும்ப அவள் தலையை பரிவாய் கோதியபடி, ஒண்ணுமில்லடா என்று மொழிந்தான். என்ன கத்து கத்துறா உங்க பொண்ணு, பயந்தே போயிட்டோம் தெரியுமா என்று அழ, டேய் அழாதடா, காய்ச்சல் எதுவும் வந்துட போகுது என்று கூறி அவளை இலகுவாய் அணைத்து கொண்டான். அவன் புஜத்தில் முகம் புதைத்தவள், பயமா இருக்குங்க என்க, ஒண்ணுமில்ல நவிமா என்றான். எப்படி 2 பேரையும் ஒரே நேரம் பாத்துக்க போறேன்னு இருக்கு என்று கூறியவள் அவன் முகம் பார்த்து, உங்க கூட தூங்கணும் போல இருக்குங்க என்றவளின் முகம் கண்ணீரில் சிவந்திருந்தது. அச்சோ பாப்பா முகமெல்லாம் சிவந்துடுச்சுடி என்று அவள் முகம் துடைத்து விட்டவன், அம்மா அவ்வளோ சொல்றாங்கல்லடி, கொஞ்ச நாள் மட்டும் படுத்துக்கோ, ஒரு 10 நாள் என்று கெஞ்சலாய் கூற அவளுக்கு அழுகையாய் வந்தது. உடன் சென்று படுத்துக்கொண்டு குழந்தையை வைத்து சீராட்டும் அளவெல்லாம் அவருடன் அவள் ஒட்டி இருக்கவில்லையே. அதுவே அவளுக்கு சங்கோஜமாய் இருக்க, மனம் ஏங்கும் மணவாளனின் அருகாமை கிடைக்கப் பெறாமல் மேலும் கலங்கடித்தது. ப்ளீஸ்டா, ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் என்றவன், எனக்கு மட்டும் ஆசையாடி, இப்படி அழாத நவிமா, கஷ்டமா இருக்கு என்றான். தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அவளை சமன்படுத்தும் விதமாய், பாப்பாஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம் என்று அவன் கேட்க, நிறைய யோசிச்சிருக்கேன், உங்களுக்கு ஏதும் இருக்கா என்று அவள் கேட்டாள். பூனைக்குட்டின்னு பேர் வைப்போமான்னு இருக்கேன் என்று அடக்கப்பட்ட சிரிப்போடு அவன் கூற, அவன் புஜத்தில் ஒரு அடி போட்டவள்,
அது ஏன் பேரு என்று நாணம் பூக்க சிரம் தாழ்த்தி கூறினாள். "தோ பாருடா" என்று சிரித்தவன், "நீ யோசிச்ச பெயரெல்லாம் எழுதி குடு. அதுல எனக்கு எதுவும் புடிச்சிருக்கான்னு பாக்கறேன்" என்று கூற, "ம்" என்று அமைதியாய் அவன் தோள் சாய்ந்தவள் காதில் தனது ஹெட்போனை மாட்டியவன் பாடலை ஒலிக்கவிட, "ராசாவே உன்ன நம்பி" என்ற பாடல் ஓடியது. இனிமையான புன்னகையுடன் அவனை நிமிர்ந்து பார்த்து அவனை கட்டிக்கொண்டு தோள் சாய, தானும் அவள் தோள் சுற்றி அணைத்து உச்சியில் இதழ் பதித்தவன் அவளுக்கு தட்டி கொடுத்தான். பாடல் முடியும் முன்பே அவள் கண்கள் சொருக, விலக மனம் இல்லாத போதும் அப்படியே அமர்ந்தபடி அவள் உறங்குவது வசதியாக இருக்காதே என்ற காரணத்தால் அவளை தூங்குவதற்காக உள்ளே அனுப்பி வைத்தான். மீதி பாடலை கேட்டபடி அவள் நினைவுகளோடு உறவாடியவன் தன் சட்டையில் ஒட்டிக்கொண்ட அவள் பால் மணத்தை சுவாசித்தபடி உறங்கிப் போனான்.